எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேச போகிறேன். உங்களுக்கு மனசிலாகும்னு நம்புகிறேன். ஒரு 1.5 மாதம் இருக்கும். எனக்கு ஒரு மெயில் வந்திருந்துச்சு. சுவாமி ஆனந்த தீர்த்தர் பெயரில் ஒரு விருது அவார்டு கொடுக்குறோம். இந்த வருஷம்தான் முதல்ல கொடுக்குறோம். அந்த விருதை நீங்கள் வாங்கிக்கணும் என்று என்னுடைய ஒப்புதல் கேட்டு அந்த மெயில் வந்திருந்துச்சு. சுவாமி அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே எனக்கு பழைய காலம் ஞாபகம் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம்தான் ஞாபகம் வந்தது. பழைய காலத்தில் காந்தியவாதிகள் நிறைய பேர் சன்னியாசிகளாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சுவாமி சகஜானந்தர் என்று ஒருவர் உண்டு. அவர் தலித் மக்களுக்காக, அந்த ஜாதியில் பிறந்தவர், அவர் தலித் மக்களுக்காக பள்ளிகள் கல்லூரிகள் நிறைய தொடங்கியிருக்கார். நந்தனார் பெயரில் இன்றைக்கும் அவர் தொடங்கின பள்ளிக்கூடம் இயங்கி வருது. அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். ஆனாலும் எனக்கு அந்த பெயர்கள் ஞாபகம் வரல. இன்றைக்கி எத்தனையோ சுவாமிஜிக்கள் இருக்கிறாங்க. இது என்ன, இந்த சுவாமிஜிக்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, நமக்கு இந்த பெயரில் ஒரு அவார்டுன்னு ஒரு மெயில் வந்திருக்குதே அப்படின்னு எனக்கு சந்தேகமாக போச்சு. அதனால் நான் அந்த மெயிலுக்கு பதில் அனுப்பாமல் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மலையாள கவிஞர் ப்ரொஃபஸர் சச்சிதானந்தன் அவர்கள், அவர் எனக்கு ஒரு மெயில் கொடுத்தார். இது சுவாமி ஆனந்த தீர்த்தர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை, பெரிய பர்சனாலிட்டி. அவருடைய பேரில் கொடுக்கக்கூடிய அவார்டு இது. அவார்டு தொகை குறைச்சலாக தான் இருக்கும், ஆனால் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் போட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்க என்று சார் ஒரு மெயில் எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் நான் அதை அக்செப்ட் பண்ணி கொடுத்தேன். சரி, ப்ரொஃபஸர் சச்சிதானந்தன் இந்த அளவுக்கு அவரை பற்றி சொல்கிறாரே, இவர் சுவாமி ஆனந்த தீர்த்தர் அவர்கள் யார் அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது தேடும்போது மலையாளமும் தெரிந்து தமிழும் தெரிந்த கவிஞர் சுகுமாரன் கோயம்புத்தூரில் இருக்கார். இப்போ அவர் மலையாளத்துலேயும் கொஞ்சம் எழுதியிருக்காரு. தமிழில் ரொம்ப முக்கியமான பொயட், அவர் நாவலிஸ்ட்டு. அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் உடனே சொன்னார், தமிழில் காலச்சுவடுன்னு ஒரு மேகசின் வருது, அதில் ஸ்டாலின் ராஜாங்கம் இவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, நீங்கள் படித்த ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்புறம் அது இல்லாமல் அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லி, நானும் மலையாளத்தில் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் என்று அவர் சொன்னார். எனக்கு மலையாளம் வாசிக்க தெரியாது. அதனால் அவர் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுதின அந்த கட்டுரையை திரும்ப தேடி படித்தேன். அந்த கட்டுரை நான் ஏற்கனவே ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த கட்டுரை பப்ளிஷ் ஆன போது அதை படிச்சிருக்கேன். ஆனால் அந்த பெயர் ஏனோ மனசில் அவ்வளவா பதியலை. அப்புறம் திரும்ப படித்த போது எனக்கு அவரை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் கிடைச்சது. தமிழில் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி அவர்கள் ஒரு 6 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மதுரைக்கு மதுரையில் வேலை செய்திருக்கிறார். என்ன வேலை செய்திருக்கிறார்னா, சாதி ஒழிப்பு வேலை தான் செஞ்சுருக்கார். மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய மேலூர், அங்கே ஒரு 30 கிராமங்கள், அங்கே வசிக்கக்கூடிய தலித் மக்கள், அவர்களுக்கு சேவை செய்வதற்காக அரிஜன சேவா சங்கம் அவரை அங்கே அனுப்பியிருக்கிறது. 1952
அந்த ஆண்டில் வந்தவர் 1958 வரைக்கும் அங்கே இருந்து அந்த 30 கிராமங்களில் அவர் வேலை செஞ்சிருக்கார். 6 வருஷம் அங்கே இருந்திருக்கார். அந்த தகவல் அந்த பகுதியில் இன்றைக்கும் தலித் மக்கள் மத்தியில் நிறைய பேருடைய மனதில் அவர் இன்றைக்கும் இருக்கார். சுவாமி அப்படின்னு சொன்னால் ரொம்ப மரியாதையோடு எழுந்து நின்று பேசக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த தகவல்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வழங்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் அந்த கட்டுரையை எழுதியிருந்தார். இப்போ இவங்க உஷா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கு அவர் தான் பெயர் சூட்டினார், சுவாமிநாதன் என்று பெயர் சூட்டினார்னு. ரஹீம், ஜோசப் இப்படியெல்லாம் பல பெயர்களை வைத்தார் என்று சொன்னார். உண்மையில் அது ரொம்ப ஒரு பல பேர் கவனம் செலுத்தாத ஒரு விஷயம். கிராமங்களில் தமிழில் கூட இன்றைக்கி பெயர் பார்த்திங்கன்னா கந்தசாமி அப்படின்னு இருந்தால் அவங்க என்ன வகையான ஜாதியாக இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கந்தன் அப்படின்னு இருந்தால் என்ன வகையான ஜாதின்னு கண்டுபிடிச்சிடலாம். சாமி அப்படிங்கிறது பின்னால் சேர்ந்தால் அவங்க ஹையர் கேஸ்டாக இருப்பாங்க. சாமி சேராமல் கந்தன் அப்படின்னு மட்டும் இருந்தால் அவங்க லோயர் கேஸ்டாக இருப்பாங்க. அந்த வித்தியாசம் பேர்லேயே உண்டு. அப்போ பெயரில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவர் சுவாமி இந்த மாதிரி பெயர்களை மாற்றுவதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறார். அந்த விஷயத்தை அவங்க பேசினாங்க. எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரை பகுதியில் அவர் பெயர் மாற்றினாரா, நிறைய பேருக்கு பேர் வச்சாராங்கிற தகவல் இப்போ தெரியல. ஆனால் அவருடைய பெயரை பல பேர் குழந்தைகளுக்கு அங்கே சூட்டியிருக்கிறார்கள். அவங்க குழந்தைகளுக்கு சுவாமி என்றும் சுவாமிநாதன் என்றும் ஆனந்த தீர்த்தன் என்றும் பெயர் வைத்த பல குழந்தைகள் 1950களில் 60களில் பிறந்த பல குழந்தைகளுக்கு சுவாமியினுடைய பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரியுது. அந்த அளவுக்கு அந்த மதுரை பகுதி மக்கள் மனதில் பதிந்தவராக அவர் இருந்திருக்கின்றார். ஹரிஜன சேவா சங்கம் சுதந்திரத்திற்கு பின்னால் அவரை அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அனுப்பினார்கள்னு தெரியல. அதாவது என்ன பிரச்சனை அங்கே அவரை கேரளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு போய், அதுவும் குறிப்பாக மதுரை பகுதியில் ஏன் அவர் தங்கியிருந்து வேலை செய்யணும் என்று அதற்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது பற்றி தெரியல. இங்கே இன்னும் மலையாளத்தில் எழுதின, இங்கிலீஷில் எழுதின அவரை பற்றியான புத்தகங்களில் கூட அது பற்றியான சரியான காரணம் இல்லை. ஹரிஜன சேவா சங்கம் அவரை அங்கே சென்று வேலை செய்ய பணித்தது என்று மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணாங்க என்பது பற்றியான விஷயம் இன்னும் தெரியல. அவர் அங்கே முதல்ல செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அவரை நாராயணகுருவுடைய கடைசி சிஷ்யர் என்று சொன்னாங்க. அதே போல் காந்திய வழியை பின்பற்றியவர், உப்பு சத்தியாகிரகம் அதில் பங்கெடுத்து கொண்டவர், அம்பேத்கரை 2 முறை சந்தித்து பேசியிருக்கிறார். அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸ் அந்த 9th வால்யூமில் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் இந்த இது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு முறை அதை பற்றி அவர் எழுதுகிற ஒரு கட்டுரையில் அதற்கு ஆதாரமாக சுவாமி ஆனந்த தீர்த்தர் எழுதின மதுரை பகுதியில் எப்படி ஜாதி இருந்தது என்பதை பற்றியான 2 கட்டுரைகளை அதில் சேர்த்திருக்கிறார், அம்பேத்கர் சேர்த்திருக்கிறார். அந்தளவுக்கு அம்பேத்கரோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. இப்படி மிக பெரும் ஆளுமைகளான நாராயணகுரு, காந்தி, அப்புறம் அம்பேத்கர் 3 பேரோடும் தொடர்பிருந்த அவர் அங்கே செய்த வேலை முதல்ல 1952 அந்த கிராமங்களுக்கு செய்த வேலையில் முதல்ல என்ன அப்படின்னா, ஹையர் கேஸ்டில் இருக்காங்க பாருங்கள், அவர்களை நீங்கள் ஜாதி பார்க்கக்கூடாது, தலித் மக்களை சமமாக நடத்த வேண்டும் என்று இந்த நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி எல்லா கிராமங்கள்லேயும் கொண்டு போய் கொடுக்குறார். முதல்ல அதுதான் செய்கிறார். அதை செஞ்சால் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, அதனால் எந்த பலனும் ஏற்படலை. அப்போ அவர் பார்க்குறாரு, இதனால் பிரயோஜனம் இல்லை, வேறு வழியில் தான் நாம் இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி வேறு வழிமுறையை அவர் கையாள்கிறார். முக்கியமாக
தலித் மக்கள் எக்கனாமிக்கலாக அவர்கள் முன்னேற வேண்டும், அப்போத்தான் இந்த ஜாதி மாறும் என்று சொல்லி அவர்கள் எக்கனாமிக்கலாக மாறுறதுக்கான அதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அது மட்டும் அல்ல, அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கான சின்ன சின்ன விஷயங்களுக்கான போராட்டங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் நுழைவு போராட்டம், ஆலய பிரவேசம், அந்த போராட்டத்தை எடுக்கிறார். எல்லா வீதிகளிலும் சைக்கிளில் தலித் மக்கள் போகிறதுக்கான ஒரு போராட்டத்தை அவர் எடுக்கிறார். சைக்கிளில் போகக்கூடாது, சைக்கிளில் போனால் சைக்கிளை நிறுத்திட்டு கீழே இறங்கி தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஹையர் காஸ்ட் பீப்புள் வாழக்கூடிய அந்த வீதிகளில் தலித் மக்கள் போகும்போது சைக்கிள் மிதித்து கொண்டு போகக்கூடாது, சைக்கிளிலிருந்து இறங்கி தள்ளிக்கிட்டு தான் போகணும். அந்த நிலை இருந்தது. அதை மாற்றுவதற்காக சைக்கிளில் போகலாம் என்பதை அதை ஒரு போராட்டமாக எடுத்தார். அதே போல் டீ கடைகளில் இரட்டை குவளை முறை, 2 டம்ளர் இருக்கும். ஒரு டம்ளர் ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு, இன்னொரு டம்ளர் தலித் சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு, இப்படி இந்த 2 டம்ளர் முறை, அதை மாற்றுவதற்கான போராட்டத்தை எடுத்தார். இதிலெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது அவர் சட்ட ரீதியான போராட்டத்தை எடுத்தார். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு போய் அந்த பிரச்சனையை வாதாடுவது என்று அதை கையில் எடுத்தார். அதை பற்றி சொல்லும்போது ஆனந்த தீர்த்தர் சுவாமி மட்டும் 400 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது. அவர் அங்கே இருந்த 6 ஆண்டுகளில் 400 வழக்குகள், இந்த மாதிரி ஜாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்கு பாருங்கள், அதற்கு எதிராக 400 வழக்குகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி இந்த மாதிரியான வழிமுறைகளில் அவர் போராடிய காரணத்தினால் ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இங்கே கேரளாவிலையும் அவர் மீது தாக்குதல் நடத்தியதை பற்றி சொன்னாங்க. அங்கே மதுரையிலையும் அவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு முறை தாக்குதல் நடத்திய போது அவருடைய கால் எலும்பு முறிந்து விட்டது. அப்போ ஒரு 3 மாதம் படுத்த படுக்கையாக இருந்து அதற்காக அவர் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு அப்புறம் தன்னுடைய வேலையை செய்தார் என்ற தகவலும் தெரியுது. இப்படி அவர் அங்கே பணியாற்றிய போது அரிஜன சேவா சங்கத்தோடு அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டு விடுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் காந்திய வழியிலிருந்து கொஞ்சம் விலகி அவர் தன்னுடைய போராட்டத்தை எடுக்கிறார். அதுதான் காரணம். ஏன்னு சொன்னால், நீங்கள் காந்திய வழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் காந்தி மாற்றங்கள் உடனடியாக ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டார். படிப்படியாக மாற்றங்கள் வரட்டும், உடனடியாக மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்து ஏதாவது நாம் போராட்டம் செய்தால், அந்த போராட்டம் வன்முறையில் போய் முடிந்தால், அப்படி மாறிவிட்டால் 2 தரப்பிலும் உயிர் சேதங்கள் ஏற்படும், பொருட்சேதம் ஏற்படும். அதனால் அப்படிப்பட்ட போராட்ட வழிமுறை கூடாதுங்கிறது காந்தியுடைய வழிமுறை, அவருடைய அகிம்சை. அதுதான். நீங்கள் வைக்கம் போராட்டத்தில் கூட அவர் அங்கிருந்த நம்பூதிரிகள்கிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நம்பூதிரிகள் விட்டே கொடுக்கல. வைக்கம் போராட்டம் அந்த வீதிகளில், கோயில் ஆலய பிரவேசம் கிடையாது, ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள், அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் நடக்கலாம் என்பதற்கான ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தை நடந்தபோது கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நம்பூதிரிகள், அந்த நம்பூதிரிகள் போராடியவர்களுக்கு எதிராக பல கொடுமைகளை செய்தார்கள். சுண்ணாம்பை கொண்டு கண்ணில் அப்பினார்கள். போராட்டக்காரர்களுடைய சில பேருடைய கண்ணில் சுண்ணாம்பை கொண்டு அப்பினார்கள். கண் பார்வை அவர்களுக்கு போனது. அப்போ கூட காந்தி உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று சொல்லி நம்பூதிரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ காந்திய வழிங்கிறது சேதம், உயிர் சேதம் கூடாது என்பது. மாற்றம் கொஞ்சம் மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல, உயிர் சேதம் கூடாது, யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்ற பார்வை. ஆக அந்த வகையில் போராடும்போது இந்த ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களுடைய மனமாற்றத்திற்காக எத்தனை காலம் காத்திருப்பது? அவங்க எப்போ மனசு மாறுவாங்க? எப்போ இந்த கொடுமை தீரும்?
என்று களப்போராட்டத்தில் இருக்கும்போது சுவாமி அவர்களுக்கு தோன்றியிருக்கிறது. அதனால தான் அவர் வேறு வகையான போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது போன்ற வழிமுறைகளை எல்லாம் அவர் கையாண்டிருக்கிறார். அதனால் ஹரிஜன சேவா சங்கத்துக்கும் அவருக்கும் முரண்பாடு ஏற்பட்டு அவர் அங்கேருந்து வர சொல்லிடுறாங்க. நீங்கள் போதும், அங்கே வேலை செய்ய வேண்டாம் என்று திருப்பி வர சொல்லி அழைத்து கொள்கிறார்கள். நாம் இன்றைக்கும் இந்த வகையான காந்தியுடைய வழிமுறை சரியா, அம்பேத்கருடைய வழிமுறை சரியா, நாராயணகுருவுடைய வழிமுறை சரியா, பெரியாருடைய வழிமுறை சரியா, இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வழிமுறையிலும் நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்குது. அதே சமயம் ஒவ்வொரு வழிமுறையை பற்றியும் விமர்சனமும் இருக்கிறது. இப்போ ஒரு பிரச்சனையில் காந்திக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை வருது. அதாவது தலித் மக்களுடைய குடியிருப்புகளில் தண்ணி வசதி கிடையாது. அவர்கள் ஹையர் கேஸ்ட் ஆதிக்க சாதியினர் இருக்கக்கூடிய அவர்களுடைய கிணறுகளில் போய் அவங்க அங்கே நின்று அவர்கள் தண்ணீர் எடுத்து இவங்களுக்கு கொடுக்கணும், ஊற்றணும், அப்போ தான் வாங்கிட்டு வர முடியும். இந்த மாதிரியான நிலை இருந்தது. அடிப்படை வசதியான தண்ணி கிடையாது. அப்போ காந்தி என்ன செஞ்சார்னா, தலித் குடியிருப்புகளில் கிணறு வெட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த கிணறுகளுக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய கிணறுகள் இருக்குது. காந்தி கிணறு என்று பெயர். அப்படி ஏற்பாடு செஞ்சார். ஆனால் பெரியாருக்கு அதில் உடன்பாடு இல்லை. பெரியார் என்ன சொன்னார்னா, இப்போது ஒவ்வொரு குடியிருப்புக்கும் ஒரு கிணறு என்று சொல்லும்போது அந்த ஜாதி படிநிலை, ஜாதி இழிவு நீங்குவதில்லை, அப்படியே இருக்கும். தலித்துகள் அங்கேயே இருப்பாங்க, அவங்களுக்கான கிணறு, அதில் மற்ற ஜாதியினர் வரமாட்டாங்க. இவங்க ஆதிக்க சாதியினர் அவங்க கிணத்துல இவங்க தலித்துகள் வந்து தண்ணி எடுக்க முடியாது. இது ஜாதியை அப்படியே இருக்க வைக்கும். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிணறுல எல்லாரும் வந்து தண்ணி எடுக்கணும். தலித் மக்கள் குடத்தை வச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது. அவர்கள் தங்களுக்குரிய தண்ணியை கயிறு கட்டி சேர்ந்து அவர்களே எடுத்துக்கணும். அப்படி ஏற்பாடு பண்ணணும். அது இல்லாமல் காந்தி செய்யக்கூடியது ஜாதியை காப்பாற்றக்கூடிய வழி அப்படின்னு பெரியார் சொன்னார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தியுடையது என்னென்னா, ஒரே உடனடியாக அந்த கிணத்துல எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அது அந்த மாற்றம் நடக்காது. அப்போ இவர்களுக்கு தண்ணி வேணும், அடிப்படை வசதி வேணும். அப்போ முதல்ல இதை பண்ணுவோம் என்பது காந்திய வழி. ஆனால் பெரியார் அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்படி இந்த தலைவர்களுக்கிடையே அவங்களுடைய வழிமுறையில் வேறுபாடுகள் இருந்ததை நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இவருடையதையும் பார்க்க வேண்டியிருக்கு. சுவாமி ஆனந்த தீர்த்தர் அவர்களுடைய வழிமுறையையும் அவர் ப்ராக்டிக்கலாக அந்த ஃபீல்டில் இருந்து அவருடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஒன்றை செய்கிறார். ஆனால் அது அந்த தலைமைக்கு ஒத்து வராததாக இருக்கிறது. சில விஷயங்கள் அப்படி தான். இப்போ இந்த பெயர் மாற்றம் சொன்னாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் பாரதியார், மகாகவி பாரதியார், அவர் இந்த ஜாதியை மாற்றுவதற்கு என்ன செஞ்சார்னா, தன்னுடைய சீடராக இருந்த ஒரு தலித் சாதியைச் சேர்ந்த கனகலிங்கம் என்பவருக்கு பூணூல் அணிவிச்சார். பாரதியார் தான் போட்டிருந்த பூணூலை கழற்றி எறிந்தவர். அவர் பிராமணர், ஆனால் பூணூல் போட்டிருந்த பூணூலை கழற்றி எறிந்தவர். ஆனால் தன்னுடைய சீடரான தலித் சாதியைச் சேர்ந்த கனகலிங்கத்துக்கு பூணூல் போட்டார். காரணம் என்னென்னா, எல்லாரும் பூணூல் போட்டுக்கிட்டால் எல்லாரும் சமமாயிடுவோம். பூணூல் தானே வித்தியாசப்படுத்துது. நீங்கள் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் பூணூல். அப்போ எல்லாரும் பூணூல் போட்டுக்கலாம் என்று ஒரு வழிமுறையை அவர் சொன்னார். அது நடைமுறையில் சாத்தியமா இல்லையாங்கிறது வேற. ஆனால் அப்படி ஒரு வழிமுறையை அவர் பரிந்துரைத்தார். அதுபோல் சுவாமி அவர்கள் பெயர் மாற்றம், அது ஒரு வழிமுறை. இதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் போல இருக்கும். ஆனால் நாம் இன்றைக்கி நம்முடைய சமூகம் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. இவர்கள் போன்றவர்கள்லாம் வழிமுறைகள் வேறையாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாம் இவர்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. சுவாமி அவர்களை பற்றி தமிழில் ஒரு நல்ல நூல் வர வேண்டும் என்று அவரை பற்றி எழுதிய ஸ்டாலின் ராஜாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவரை பற்றி மதுரையில் வந்து செஞ்சார். அது பற்றியான டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. நமக்கு நிறைய விஷயங்களுக்கு நாம் அந்த வரலாற்றை நாம் பதிவு செய்வது இல்லை. இப்போ கேரளாவை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப மோசம். அங்கே இந்த மாதிரியான பல போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை பற்றியான பதிவுகள் பெரிதாக இல்லை. வைக்கம் போராட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க.
இப்போ அங்கேருந்து காமராஜ், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காமராஜ் அந்த போராட்டத்தில் கலந்துருக்கார். அவர் அப்போ ரொம்ப இளைஞர், அவருக்கு அநேகமாக ஒரு 17-18 வயசு இருக்கலாம். அவர் கலந்திருக்கிறார் என்ற தகவல் தான் எனக்கு தெரியும். இன்றைக்கி நவீன் அவர்கள் அவர் சொல்லும்போது எனக்கு சொன்னார், அவர் திருவனந்தபுரத்திலிருந்து நடந்தே வைக்கத்துக்கு வந்தார். திருவனந்தபுரத்தில் ஒரு கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார், அங்கிருந்து நடந்தே வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்ற ஒரு தகவலை சொன்னார். தமிழ்நாட்டுக்கு கூட தெரியாத தகவல் இது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவரை பற்றியான வரலாற்றில் கூட பதிவாகாத ஒரு விஷயம். இதுபோல் பல விஷயங்கள் பதிவாகலை. இவர் 6 வருஷம் வந்து என்ன வேலை செஞ்சார், என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதை பற்றியான பதிவு போதுமான அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்தவரை பற்றி நாம் பதிவு செய்யலையே என்ற ஏக்கம் இப்போ தமிழ்நாட்டு ஆய்வாளர்களுக்கு வந்திருக்கிறது. அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பிரபோத ட்ரஸ்ட் மூலமாக இவங்களும் அதை செய்ய வேண்டும் என்று தயாள் அவர்கள் மூலமாக முயற்சி நடக்கிறது. உண்மையில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர்களை எல்லாம் நமக்கு வரலாற்றில் இவர்கள் நம்ம சமூகம் முன்னேறி வருவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் அடிகோலியவர்கள், பல பணிகளை முன்னெடுத்தவர்கள், அவர்களை பற்றியான வரலாற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம்னு எனக்கு சுவாமியை பற்றி தெரிந்தபோது, அவரை பற்றி நான் தெரிந்து கொண்ட போது எனக்கு தோன்றியது. அவருடைய பெயரில் இந்த விருது இப்போது தான் முதல் ஆண்டு இந்த விருது உருவாக்கியிருக்காங்க. இந்த விருது இதை பெறுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த இந்த குழுவுக்கு வந்து நான் உண்மையில் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த விருதுக்கு எந்த அளவுக்கு நான் பொருத்தமானவன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பொருத்தமானவன்னு கருதி இருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இங்கே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விருது, அதுக்கு ஒரு தமிழ் எழுத்தாளரை முதல்ல அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலாவது அவர் தமிழ்நாட்டில் என்ன செய்தார் என்பதை பற்றியான விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு என்னாலான முயற்சியையும் நான் செய்வேன்னு நினைக்கிறேன். அவர் சுவாமி அவர்கள் ரொம்ப ஆச்சாரமான பிராமண ஜாதியில் பிறந்திருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சாதி ஒழிப்புக்காக அர்ப்பணித்தவர். ஒரு வகையில் எனக்கு சாதி ஒழிப்பில் நான் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக இல்லை அப்படின்னாலும் ஒரு எழுத்தாளனாக என்னால் இயன்ற அளவுக்கும் என்னுடைய சொந்த வாழ்விலும் சாதியை ஒழிப்பதற்கான அந்த விஷயங்களை நான் தொடர்ந்து எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் வரக்கூடிய காரணத்தினால இந்த விருது ஒரு வகையில் எனக்கு வழங்கியதற்கு பொருத்தமாக இருக்கலாம். அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன். இன்னும் கூட இந்த விருது பெற்ற காரணத்தினால இன்னும் கூட இதற்கு பொருத்தமானவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த விருது எனக்கு வழங்கியமைக்கு நன்றி. இவ்வளவு பேர் வந்து இந்த உரையை கேட்டதற்கும் ரொம்ப நன்றி. எல்லா இந்த கௌரவம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.